நிச்சயமா வருஷம் முழுக்க இப்படியே நம்ம ஏழை மக்களை கடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒத்துரு வந்திருக்குது. நல்ல சுகமா கூட நம்ம ஏற்பாடு கொடுக்கணும். வாழ வை நம்மளுக்கு நல்ல சுகம் இருக்கணும். நம்ம வீடு வாசல் எத்தனை நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒன்னும் பதில் கேட்கல. நம்மளுக்கு கட்டி தர எல்லாம் கேட்டு மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஐயா. இது வரைக்கும் நாங்க இது சேர்த்து 5 மனு கொடுத்துட்டோம் சார். கூட்டி போயிருவோம் சார். கூட்டி போய் நாங்க இருக்கிற வாழ்ற நிலவரை பார்க்கணும். கூட்டி போயிருவோம் சார். இங்க வந்து நாங்க டேரா போட்டுருவோம். கலெக்டர் ஆபீஸ்ல டேரா போட்டுருவோம். எங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல எங்களை வீடு ஒன்று கட்டி கொடுத்தா மக்களுக்கு நம்ம மட்டும் கொடுக்க மாட்டாங்க. சமுதாயம் வாழணும். வாழ விடலையோ நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வந்து எங்க டேரா போட்டு இருந்துருவோம் சார். வேற வழி இல்ல. இது சேர்த்து 5 வருஷம் கொடுத்துட்டேன் சார். இது வந்து 1 வருஷம் ஆச்சு சார். ஒண்ணு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இல்ல அப்படி நடக்கல. நாங்க 76 குடும்பம் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நாங்க டேரா போட்டு நாங்க இருந்து வாழ போறோம். வேற வழி தெரியல சார். உண்மைதான் போய்யா நீங்க சொல்லுங்க. எங்க ஒழுங்க மண்ணாலே அவங்க சாப்பிடுறாங்க. நடவடிக்கை எடுக்கணும் சார். மனு கலெக்டர் தான் வந்து கொடுத்தாங்க சார். எங்க வீடு நடவடிக்கை பார்த்து ஐயோ மக்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருவீங்க, நீங்க சத்தி போயிருவீங்க, நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல இருங்க, நீங்க கல்யாண மகால்ல இருங்க, இல்லாட்டி டேரா போட்டு இருங்க, அப்பதான் உங்க உயிருக்கு பாதுகாப்பு, நீங்க இதுல சத்தான எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். அதனால பயந்துகிட்டு 10 வீடு விழுந்துருச்சு சார். 10 வீடு விழுந்து மக்களால நாங்க என்ன செய்ய முடியும் சார்? எது சேதம் ஆயிரும். புள்ளங்குட்டி நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டா இங்க புள்ளங்குட்டி வீட்டுல தூக்குனா ஏதோ இடிச்சு விழுந்துட்டா சேதம் ஆயிரும் சொல்லி டேரா போட்டு வாழ்றோம் சார். நாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம் சார். நாங்க வந்து கல்யாண மகால்ல இருக்கிறோம் சார். ஒவ்வொரு குடும்பம் கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம நாங்க நரிப்பறவங்க எங்க வாழ்றது சார்? நாங்க எங்க போறது சார்? நாங்க எல்லாம் இருக்கு சார். நாங்க ஊசி பாசி வித்து அண்ணனுக்கு எனக்கு புள்ளங்குட்டி வாழ்றோம் சார். எங்களுக்கு விவசாயம் இல்ல, விவசாயம் இல்ல, எங்களுக்கு எதுவுமே இல்ல. நாங்க நரிக்கிறவங்க அண்ணனுக்கு நாங்க பொழைக்கிறவங்க சார். பிச்சை எடுத்து கஞ்சி குடிக்கிறோம் சார். எங்க ஓட சமுதாயம் நீங்க வந்து இப்படி இங்க வரலடா சார். நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நாங்க டேரா போட்டு இருந்துருவோம் சார். எங்களுக்கு வேற வழி தெரியல சார். நீங்க உடனே வரணும் சார். எங்க நடவடிக்கை நாங்க எப்படி நாங்க நரிக்கிறவங்க வாழ்றோம், எப்படி இருக்கிறோம், குப்பையில தண்ணியில மழையில பேயில மழை உள்ள பெய்யுது சார். வீட்டுக்குள்ளே பெய்யுது. ஒவ்வொரு இடத்துல சார் தட்டி பானை வச்சு அந்த தண்ணியை வாங்குறோம் சார். அதுல நாங்க புள்ளங்குட்டி கவுந்தரபாண்டி நகர் சக்திமங்கலம் பாம்புலாம் ஐயா பாம்பு பூச்சி அதுல வாங்கி வந்துட்டோம் சார். நாங்க வீடுக்காக வந்திருக்கோம். கலெக்டர் எங்க சார்? இல்லையா சார்? இல்ல சார். இது சேர்த்து 3வது 4வது பென்ஷன் ஆச்சு சார். ஒண்ணுமே செய்யறாங்க இல்ல. கேட்டுக்கிட்டே இருந்தோம் சார். ஒரு வருஷம் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா மீட்டிங் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு ஆளும் பதில் சொல்லல. கலெக்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம், கெஞ்சிக்கிட்டே இருந்தோம். காலும் உழுந்து பார்த்தோம், கையும் குடிச்சு பார்த்தோம். ஒண்ணும் முடியல சார். ஒரு வருஷமா இந்த 15-20 வீடு சும்மா போவாது. மக்கள் எங்க போவாங்க சார்? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு வீடு வாசல் நீங்க இருப்ப, இந்த மழை காலத்துல நீங்க இருப்ப, நாங்க இருப்போமா? நாங்க எங்க போவோம்? நம்ம நீங்க பங்களால பேன் போட்டி பாடுப்பா. நாங்க பேன் இல்ல. அந்த மலையில தண்ணி வந்ததா ஐயோ பிள்ளைங்க இப்படி கிடக்குறாங்களோ, நாங்க என்ன செய்வோம், நம்ம எப்படி செய்வோம், என்னையா இப்படி கட்டி கொடுத்தாங்க? அம்மா கட்டி கொடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மா கட்டி கொடுத்தாங்க. அந்த அம்மா இருந்துன்னு சொல்லு. எப்போ வீடு வாசல் வந்திருப்பேன். எங்களுக்கு சரி கூட சம்பந்தம் வந்திருப்பேன். ஏன் மக்களுக்கு ஊரெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க, இந்த ஊர் நம்மளும் கட்டி கொடுக்கல. இது என்ன காரணம்? இது இந்த மதுரை மாவட்டத்துல நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க இதுதான் நம்ம வேறு ஜாதியா கீழ் ஜாதியா இருக்கட்டும், அது செஞ்சு கொடுக்கணும் நம்மளுக்கு. ஒரு வருஷமா குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்னும் பதில் சொல்லல. என்னன்னா சரி நம்மளுக்கு எந்த பாவம் வச்சவனோ இந்த மதுரை மீனாட்சி எந்த கருத்தமா செஞ்சவன் எங்களுக்கு எரும கடை வெட்டுறோம், சாமி கும்பிடுறோம், எதோ கும்பிடுறோம், வீடு வரப்பட்டது. அவங்க பிள்ளை கூட நல்லா இருக்கிறாங்க. எம்ப பிள்ளை கூட இப்படி தெருவமா போகுது. இப்ப என்ன கேக்குறீங்க? நம்ம என்ன சொல்றோம்? வீடு வேணும் எங்களுக்கு. ஒன்னும் வேண்டாம் எங்களுக்கு. கலெக்டர் வந்து ஒரு ஆட்சியரை வந்து நம்மளுக்கு வீடு கொடுத்தா அது நல்லது. அவனும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும்.
அதான் நல்லது சாமி. அதான் எத்தனை தடவை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? அதாவது ரோட்ல தான் கிடக்குறோம், மண்டபத்துல தான் கிடக்குறோம். கும்பலாம் நிக்கிறாங்க, ஒன்னா படுக்க முடியல சார். கச்சமுச்சா டே நீ தள்ளு நான் தள்ளு, நீ தள்ளு நான் தள்ளு, இப்படி இருந்தா உன் வீட்டுக்கு போற, உன் வீட்டுக்கு போ. சண்டை சரியா இருந்த சண்டைங்க. 2 நைட்டு ஃபுல்லா சண்டை சார். பேர் கலருங்க சார். ஏதோ ஒண்ணு புண்ணத்துல அந்த கலெக்டர் ஐயா கிட்ட நீங்களும் தயவு செய்து சொல்லுங்க, உங்க புண்ணத்துல இருக்கட்டும், நம்மளும் இருக்கட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.